Working with NumPy arrays, pandas, data frame, basic plots with using matplotlib. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா NumPy, pandas, matplotlib. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும். NumPy, pandas அப்புறம் matplotlib இம்போர்ட் பண்ணிடணும். அடுத்தது வந்து நம்ம வந்து ரேண்டமாக XY வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த np.random.seed42 வந்து என்ன பண்ணணும்னா ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு நம்ம இனிஷியலாக சீட் வேல்யூன்னு ஒன்று கொடுப்போம். ஸோ இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் num_points = 100, அதாவது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 100 நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த இடத்துல வந்து லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் 0 to 10 வரைக்கும் அந்த லைன் வரணும். 0ல் ஸ்டார்ட் ஆகி 10ல் முடியணும். 100 பாயிண்ட்ஸ் நடுவில் வர்ற மாதிரி நான் அதில் ஈவனாக ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் க்ரியேட் ஆகும். அடுத்து ஒய் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இது வந்து காஷியன்னா ஒரு ரேண்டம் இது ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒய் வேல்யூவில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இங்கே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தது வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வச்சு நம்ம டேட்டா ஃப்ரேம் ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம NumPy யூஸ் பண்ணோம். ஸோ NumPy யூஸ் பண்ணியிருக்கிறது இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த செட் டேட்டா ஈக்குவல் டு நம்ம அந்த கொடுத்துருக்க டேட்டாவை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க எக்ஸும் ஒய்யும் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். pd.dataFrameOfன்னு கொடுத்தோன்னா அந்த எக்ஸும் ஒய்யும் வந்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகிற ஒரு இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். data.head_of ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து நம்ம திருப்பி matplotlib யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபிகர் வந்து சைஸ் வந்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்கேட்டர் பிளாட், அதுக்கப்புறம் சாதா லைன் பிளாட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் லேபிள் வந்து எக்ஸ் வேல்யூன்னு கொடுக்குறோம், ஒய் லேபிள் ஒய் வேல்யூ, அப்புறம் லெஜெண்டும் நம்ம கொடுக்குறோம். தென் ஷோனா அதோட வந்து கிராஃப் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட் இருக்குது. அடுத்தது வந்து ஸ்கேட்டர் பிளாட்டும் இருக்குது, லைன் பிளாட்டும் அதுலேயே இருக்குது. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் வேல்யூஸ்ன்னு லேபிள் பண்ணியிருக்கோம், ஒய்யோட ஒய் வேல்யூஸ்.